ட்ரெக்கிங் பண்றவங்க, இல்ல இந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் புடிக்குன்றவங்க, மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க ட்ரெக்கிங் போலான்னு முடிவு பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போறீங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில பாதி வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு, அவங்க யாரு என்னன்னு தெரியாத மாரி ஒரு உடம்பு கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இது உண்மையாவே நடந்திருக்கு. 1970ல நார்வேல இருக்க பெர்கன் சிட்டி பக்கத்துல இருக்க ஒரு இஸ்டால் வேலின்னு ஒரு பிளேஸ்ல இந்த மாரி ஒரு பெண்ணோட உடம்பு எரிஞ்ச நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. அவ யாரு? எங்கருந்து வந்திருக்கா? ஏன் செத்தா? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 55 வருஷமா இப்போ வரைக்கும் அதுக்கான ஆன்சர் தெரியாம இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க. என்ன நடந்துச்சு? காட்டுக்குள்ள ஒரு எரிஞ்ச நிலையில இருக்க ஒரு பாடிய கண்டுபிடிக்கிறாங்க. பாடி பக்கத்துல பாஸ்போர்ட் இல்ல, ஐடி இல்ல, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் முதற்கொண்டு அது எந்த பிராண்ட்ல எடுத்ததுன்றத முதற்கொண்டு அழிச்சிருக்காங்க. அவ யாருன்னு தேட ஆரம்பிச்சோம்னா, பக்கத்துல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பேக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பேக்ல இருக்க டீட்டெயில்ஸ்லயுமே இந்த பொண்ணு யாருன்ற இத வந்துட்டு எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி அழிச்சிருக்காங்க. அப்படி அங்க என்ன நடந்துச்சு? யார் அந்த பொண்ணு? ஏன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க? ஏன் இப்போ வரைக்கும் அதுக்கு ஆன்சர் கிடைக்கல? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க பார்க்குற இந்த வீடியோக்குள்ளயே இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. இதே நீங்க இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, எனக்கு டைரக்ட்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு, ப்ரோ ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. உங்க எல்லாத்துக்குமே நான் பெர்சனலா லிங்க் சென்ட் பண்றேன். இன்கேஸ் உங்களுக்கு லிங்க் வரலன்ற பட்சத்தில, என்னோட ப்ரொஃபைல செக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் என்னோட ஸ்டோரியில போட்டிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க.